வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் டொமேட்டோ கார்லிக் ரைஸ் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி சூப்பராக எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டொமேட்டோ கார்லிக் ரைஸுக்கு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அடுத்து சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தேவையான அளவு கல் உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், அப்புறம் கல்பாசி, அப்புறம் கிராம்பு, என்னென்ன ஸ்பைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து நம்ம பூண்டு பல், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு துவையல் பதியத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுட்டோம். அடுத்து குக்கரை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அப்புறம் நம்ம என்னென்ன ஸ்பைசஸ், கிராம்பு, ஏலக்காய் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சோம்பு மட்டும் போட்டாலே போதும். ரொம்ப சூப்பரான ஒரு அரோமா வாசனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த நம்ம பேஸ்ட்டு நல்லா இஞ்சி பூண்டுலாம் நம்ம எப்படி வதக்குவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி இந்த பச்சை வேகம் போக வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, வெங்காயம் எதுவும் இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லை, தக்காளி மட்டும் பூண்டு மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த ரைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த கலரே பாருங்கள், நீங்கள் எந்த கலருமே ஃபுட் கலர் ஆட் பண்ண வேணாம், கலரே சூப்பரான ஒரு கலரில் இருக்கும். இப்போ நல்லா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்படி இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு, இந்த பிரியாணிக்கெலாம் செய்வோம் இல்லையா, எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த ரைஸ் எப்போயுமே ஒட்டி ஒட்டி இருக்காது, குழஞ்சி வராது. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம கேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம நல்லா திரிஞ்சு வந்துட்டு, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன், குக்கருங்கிறதுனால. ரெண்டாவது நான் சாப்பாடு அரிசி எப்போதுமே யூஸ்வலாக செய்கிறது தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் 1 கப்புக்கு தாராளமாக 2 கப் தண்ணி யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உடனே ரைஸ் போட்டுறக்கூடாது. இதுக்கு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சாதான் நம்ம இதில் எதுவுமே சேர்க்கல, தக்காளி பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா பாயில் ஆகணும். தக்காளி பூண்டும் நல்ல ஒரு வாசம் வரும் உங்களுக்கு கொதிச்சா. இந்த அளவுக்கு நல்லா வாசம் வரணும். இப்போ நம்மளோட இப்போ நான் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வெளியில் எங்கேயாச்சும் அவசரமாக கிளம்புறீங்க அப்படின்னாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்மால் இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப நிறையலாம் போடணும் அவசியம் இல்லை. ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் இருந்தாலே நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுங்க. இப்போ நல்லா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு அரிசி போட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் தம் போடனா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கர் போட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என் குக்கருக்கு ஒரு 4 விசில் நான் வைக்கிறேன். ஒரு 4 விசில்லே நல்லா வெந்துடும். இப்போ லாஸ்ட் விசில் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா வெயிட் பண்ணலாம். விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா விசில் விட்டுடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு கலரில் வந்துருச்சு. டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது மாதிரி ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. விட்டமின் சி இருக்குது தக்காளியில். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டுலேயும் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ரைஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து வெங்காய பச்சடி வச்சாலும் சூப்பராக இருக்கும். வேறு ஏதாச்சும் வந்து சைடிஷ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.